ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் நன்மையின் அதிர்வலைகளை நாம் சுமந்து கொண்டுள்ளோம் என்பதற்கான 5 அடையாளங்கள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். நாம் இந்த உலகத்தில் இருக்கின்ற அழகிய ஆத்மாக்கள். நம் அனைவருக்கும் இந்த உலக நாடகத்தில் ஒவ்வொருவருக்கும் நல்ல அதிர்வலைகளை பரப்புகின்ற நடிப்பு கிடைத்துள்ளது. நன்மையின் அதிர்வலைகள் என்பது நேர்மறையான அதிர்வலைகள் ஆகும். இதை நாம் எங்கு சென்றாலும், யாரோடு உரையாடினாலும் ஒவ்வொருவரும் இதை அனுபவம் செய்வார்கள். நாம் சுமந்து கொண்டுள்ள நன்மையின் அதிர்வலைகளின் 5 அடையாளங்கள் என்னவென்றால், நாம் அமைதி, அன்பு மேலும் ஆனந்தம் என்கிற 3 பண்புகளின் முழுமையான அனுபவத்தில் இருப்போம். இந்த 3 பண்புகளும் நமது முகத்திலும் நடத்தையிலும் எப்பொழுதும் தென்பட்டு கொண்டே இருக்கும். முழு நாளில் நாம் சந்திக்கும் ஒவ்வொருவரும் இந்த 3 பண்புகளை நம்மிடம் உணர்வார்கள். மேலும் தம்மிடம் தாம் அனுபவம் செய்வார்கள். இன்றைய நாட்களில் ஒவ்வொருவரும் நிபந்தனையற்ற நன்மையை பிறரிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள். இதுதான் இப்பொழுது இந்த உலகத்தில் குறைவாக இருக்கிறது. நாம் இறைவனின் குழந்தைகள். உலகத்திற்கும் உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்க வேண்டும் என்கிற நமது கடமையை அனுபவம் செய்கிறோம். மேலும் உணர்கிறோம். ஒவ்வொன்றையும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், நமக்குள் நிறைத்திருக்கிறார். நாம் நன்மை செய்கின்ற ஃபரிஸ்தாக்களாக ஆகுகிறோம். ஒவ்வொரு மனித ஆத்மாவையும் நம்முடைய நன்மை செய்கின்ற மேலும் கொடுக்கின்ற இயல்பு மூலம் மகிழ்விக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தமது தனிப்பட்ட எதிர்காலத்தின் மீதும் உலகத்தின் எதிர்காலத்தின் மீதும் அக்கறை கொண்டுள்ளனர். ஒரு பிரகாசமான எதிர்காலம் உருவாக வேண்டுமானால் நாம் நல்லவர்களாகவும் நன்மை நிறைந்தவர்களாகவும் இருக்க வேண்டும். நாம் தெய்வீகமானவர்களாகவும் இறைவனின் ஞானத்துடன் தொடர்பு உடையவர்களாகவும் இருந்தால் மட்டுமே இது சாத்தியப்படும். நமது வாழ்க்கையையும் பிறரது வாழ்க்கையையும் தெய்வீக தன்மையினாலும் ஞானத்தினாலும் நிறைத்து நன்மைக்கான இறைவனின் தூதுவர் ஆக வேண்டும். நாம் நம்முடைய கோபம் மற்றும் அகங்காரத்தின் சுபாவங்களை விட்டுவிடும்போது நம்மால் நன்மையினுடைய அதிர்வலைகளை பரப்ப முடியும். மனிதர்கள் நமது நெருக்கத்தில் வருவார்கள். நம்முடைய ஆன்மீக நெருக்கத்தினுடைய அதிர்வலைகளோடு தொடர்பு கொள்வார்கள். இந்த 2 விகாரங்களை விடுவதில் நாம் கவனம் வைக்கும் பொழுது உறவுகள் பலமடையும். மேலும் நமது நன்மையின் அதிர்வலைகள் குடும்ப உறுப்பினர்கள் மீதும் உடன் வேலை செய்பவர்கள் மீதும் பரவும். நன்மையின் அதிர்வலைகளை நாம் எடுத்துச் செல்லும் பொழுது ஒவ்வொருவருடைய ஆசீர்வாதமும் எப்போதும் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கும். மேலும் ஒவ்வொருவரும் எப்போதும் நம்மீதும் நமது ஒவ்வொரு செயல் மீதும் திருப்தியுடன் இருப்பார்கள். நாம் ஒவ்வொருவருடைய இதயத்தையும் தொட முடியும். நம்முடைய மனதின் லேசான தன்மை, திருப்தி மற்றும் பணிவின் மூலம் ஒவ்வொரு செயலையும் சுலபமானதாகவும் அழகானதாகவும் ஆக்கிக்கொள்ள முடியும். வாழ்க்கையின் அனைத்து கோணத்திலும் மனிதர்கள் நம்முடன் வேலை செய்ய விரும்புவார்கள். ஓம் சாந்தி.